ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் ஹீரோயினும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் மீட் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் 5க்கு ஸ்டார்ட் ஆன கான்வர்சேஷன் 1 வரைக்கும் போச்சு. அப்போதான் தே டிசைடட் இது ஒர்க் ஆகும்னு. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் எல்லாரோட ஹாப்பினஸோட சூப்பராக என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் காரில் ஒன்றா போனது அவங்களோட ஃபேவரட் மூமெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வீட்டில் போய் எடுத்த செல்ஃபி ரொம்ப ஸ்பெஷல் தானே. மழையில் யாருமே இல்லாதப்போ ரோடில் ஹீரோயினும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடினதெல்லாம் மறக்க முடியுமா? மேரேஜுக்கு முன்னாடி ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு நம்ம ஹீரோ. பிரச்சனை இல்லாத கல்யாணம் எங்கே இருக்கு? அது எல்லாம் தாண்டி சூப்பராக ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லவ்வோட சிம்பிள் கிரியேட் ஆன மூமெண்ட்டும் வந்துச்சு. எஸ், our couple got pregnant in 1 month. அவங்களோட உயிர் ஃபார்ம் ஆனது 5th month வளைகாப்பு அப்போ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட குட்டி ஏஞ்சில் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கையில் வாங்கினப்போ அழுத மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. அழகி பிறந்த கொஞ்ச நாளில் ஹீரோவும் அவளும் பயங்கர பாண்டாக ஹீரோவோட லவ்வை மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் தோ சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நிறைய வந்தாலும் ஹீரோயினோட பர்த்டேவை சூப்பர் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாரு நம்ம ஹீரோ. தென் அழகியோட பர்த்டேவை செம்ம கிராண்டாக என்ஜாயபிளாக பண்ணாங்க. தட் வாஸ் their மோஸ்ட் மெமரபிள் டே ஆஃப் their லைஃப். எந்த அளவுக்கு ஹீரோ கேர் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு கோவமும் வரும். இதால் நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, பரவாயில்ல எல்லாமே போகட்டும், பழைய மாதிரி இருக்கலாமா? ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ்.